தமிழ் ஸ்டோரிஸ் வேர்ல்ட் வாய்ஸ். இது கதைகள் கேட்பதற்கான தளம். கதைகளை முழுசாக கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இனி நான் எப்போ கதை சொன்னாலும் அது உங்களோட நோட்டிஃபிகேஷனில் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி கதை போமா? அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டம். நல்லதொரு யுத்தம் கண்ட நாரதரும் அங்கிருந்து சென்றார். அதன் பிறகு ராவணன் தனது படையுடன் கடல் வழியாக பாதாள லோகத்துக்கு வந்து தைத்தியர்கள், உரகர்கள் போன்ற கணங்கள் சஞ்சரிக்கும் வருண பகவானின் ராஜ்யத்தில் நுழைந்தான். அங்கு போகவதி என்ற பகுதியை ஆட்சி செய்து வந்த நாகர்களின் அரசன் வாசுகியை வென்று அவனை தன் வசப்படுத்தினான். அடுத்தாற்போல் நிவாத கவசர்களின் ராஜ்யத்தில் நுழைந்தான். அரிய வரங்களை பெற்று வாழும் நிவாத கவசர்களை ராவணன் யுத்தத்துக்கு அழைத்தான். எந்த நேரமும் எதிரியை சந்திக்க தனது படைகளை தயாராக வைத்திருந்த அந்த தைத்தியர்கள் ராவணனின் படைகளை எதிர்த்து யுத்தம் செய்தார்கள். இரு படைகளும் சளைக்காமல் 1 வருட காலம் யுத்தம் செய்தன. சகல லோகங்களுக்கும் கர்த்தாவான பிரம்மதேவர் அப்பொழுது அங்கே விமானத்தில் தோன்றினார். நிவாத கவசர்களே, தசமுகா, நீங்கள் இருவரும் நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் இருவரும் சமபலம் உடையவர்கள் என்பதால் யுத்தம் முடிவடையாது. நான் ராவணனுக்கு தேவர்களாலும் அசுரர்களாலும் மரணமில்லை என்று வரம் கொடுத்திருக்கிறேன். தேவாசுரர்களான உங்களால் ராவணனுக்கு மரணமில்லை என்பதால் நீங்கள் இரு சாராரும் நண்பர்களாக இருங்கள். உங்களுக்கான இன்ப துன்பங்கள், லாப நஷ்டங்கள், மான அவமானங்கள் இனி பொதுவானதாக இருக்கட்டும் என உபதேசம் செய்தார். இதை கேட்டு உற்சாகமடைந்த ராவணன் அக்னியை சாட்சியாக வைத்து நிவாத கவசர்களுடன் சிநேகம் செய்து கொண்டான். அதன் பின் 1 வருட காலம் தன் சொந்த நகரமான இலங்கையில் வசிப்பது போல் அங்கு வசித்தான் ராவணன். நிவாத கவசர்களும் ராவணனுக்கு 101 மாய வித்தைகளை கற்றுக் கொடுத்து அவனை மகிழ்வித்தனர். இதன் பிறகு ராவணன் பாதாள லோகத்தில் அச்ம நகரத்துக்கு சென்றான். அங்கிருந்த பலவான்களான காலகேயர்களை கொன்றான். அப்போது அங்கிருந்த சூர்பனகையின் கணவன் வித்யுத் ஜிக்வன் யுத்தத்தில் மிகுந்த வெறி கொண்டு கண்மண் தெரியாமல் அசுரர்களையே கொன்று தின்றான். இதை கண்ட ராவணன் தன் சகோதரியின் கணவன் என்ற போதிலும் பொறுத்து கொள்ள முடியாமல் அவனை ஒரு கணத்தில் வெட்டி கொன்றான். இதன் பிறகு கைலாச மலையைப் போல் காணப்பட்ட வருண பகவானின் ராஜதானிக்கு வந்தான் ராவணன். அங்கே ஓரிடத்தில் சுரபி என்ற பசுவானது தன் மடியிலிருந்து பாலை ஆறாக பெருகவிட்டு கொண்டிருந்தது. இதன் காரணமாகவே ஷீரசமுத்திரம் என்ற பார்க்கடல் எப்போதும் நிரம்பி வழிகிறது. இந்த பார்க்கடலே சந்திரனின் உற்பத்தி நிலையமாகும். பொங்கி பெருகும் பார்க்கடலினால் உண்டாகும் நுரையை பேனபர்கள் என்ற மகரிஷிகள் அருந்துகிறார்கள். தேவர்கள் உண்ணும் அமிர்தமும் பித்திருக்கள் உண்ணும் ஸ்வதையும் பார்க்கடலிலிருந்தே உண்டாகின்றன. இந்த அற்புதமான பசுவை பிரதட்சணம் செய்து வணங்கிய ராவணன் அதன் பிறகு வருண பகவான் இல்லம் நுழைந்தான். அந்த இல்லம் சக்தி வாய்ந்த படைகளாலும் யந்திரங்களாலும் காக்கப்பட்டு கொண்டிருந்தது. சுற்றிலும் நீர் தாரைகள் விழுந்து கொண்டிருந்தன. ராவணன் அங்கிருந்த காவல் வீரர்களை அடித்து துரத்தினான். ஓடுங்கள், நிற்காமல் ஓடுங்கள். உங்கள் அரசனிடம் சென்று நான் யுத்தம் செய்ய வந்திருக்கும் விஷயத்தை தெரிவியுங்கள். யுத்தம் செய்ய வராவிட்டால் தோற்றதாக ஒப்புக்கொண்டு எனக்கு வந்தனம் செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவியுங்கள் என கர்ஜித்தான். அப்போது வர்ணனுடைய புத்திரர்களும் பேரன்களும் திறமையான படைத்தளபதிகள் கொண்ட பெரும் படையை நடத்தி கொண்டு அற்புதமான ரதங்களில் வந்து ராவணனை எதிர்கொண்டார்கள். ராவண படைகளுக்கும் வருண படைகளுக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடந்தது.
வர்ணபுத்திரர்களால் அசுரப்படைகளின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் மிரட்சி கண்டனர். தொடர்ந்து மழை போல் எய்யப்பட்ட பானங்களால் சொல்லனா துன்பங்களை அடைந்தார்கள். முதலில் பூமியில் ஆரம்பித்த யுத்தம் பின்னர் ஆகாய மார்க்கத்தில் மோதிக்கொண்டது. வருணபுத்திரர்கள் அக்னியை போன்ற பானங்களால் ராவணனை நிலைதடுமாற வைத்தனர். இதனால் கோபம் கொண்ட ராவணனின் மந்திரி மகோதரன் நினைத்த இடங்களுக்கு செல்லும் சக்தி வாய்ந்த ரதத்தில் ஏறி தனது கதாயுதத்தால் வருணபுத்திரர்களின் ரதங்களையும் யானைகளையும் குதிரைகளையும் சாரதிகளையும் அடித்து துவம்சம் செய்தான். இந்த தாக்குதலால் வருணனின் படைகள் நாசமடைந்தது. வருணபுத்திரர்களின் ரதங்களும் முறிந்து விழுந்ததால் அவர்கள் ஆகாய வீதியில் நின்றவாறு அளவில்லா பானங்களால் மகோதரனை பிளந்தார்கள். வஜ்ரங்களை போன்ற பானங்களால் ராவணனை தாக்கினார்கள். ஆனாலும் ராவணன் அந்த பானங்களால் எந்த துன்பமும் அடையாமல் கர்ஜித்தான். வருணபுத்திரர்களும் துவண்டு விழுந்தார்கள். மிச்சமிருந்த காலார் படையினர் ஓடி ஒளிந்து கொண்டனர். இதனை கண்ட ராவணன் அந்த வீரர்களை பார்த்து, உங்கள் அரசனிடம் சென்று ராவணன் வெற்றி கொண்டான் என தெரிவியுங்கள் என கூறினான். அப்போது வர்ணனின் படை தளபதி ஒருவன், எங்கள் ராஜன் பிரம்மலோகத்தில் ஆனந்தகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவரிடம் இதை தெரிவித்தும் ஆவது ஒன்றுமில்லை, அவரது புத்திரர்களையும் பேரன்களையும் வெற்றி கொண்டாயல்லவா, அதுவே முழு வெற்றிதான் என மனம் நொந்து கூறினான். இதனை கேட்ட ராவணனும் அவனது படைகளும் கேலியாக சிரித்தனர். அதன்பின் ராவண படைகள் வெற்றி முழக்கம் செய்தன. வெற்றி களிப்பில் ராவணன் மந்திரிகளுடனும் தனது படைகளுடனும் அச்ம நகரத்துக்குள் நுழைந்தான். அங்கே தன்னுடன் யுத்தம் செய்ய போகும் வீரன் யார் என எங்கும் தேடிக்கொண்டு சென்ற ராவணன் மிக அற்புதமான வீடு ஒன்றினை கண்டான். அந்த வீடு முத்து மாலைகள், நவரத்ன படிகள், இன்னிசை எழுப்பும் சலங்கைகள், அலங்காரமான படுக்கைகள், ஆசனங்கள் போன்றவற்றால் அலங்கரிக்கப்பட்டு இந்திரனின் அரண்மனையைப் போல் தோற்றமளித்தது. உடனே ராவணன் மந்திரி பிரகஸ்தனை உள்ளே சென்று யார் இங்கு வசிக்கிறார்கள் என பார்த்து வர சொன்னான். பிரகஸ்தன் உள்ளே 7 கட்டுக்கள் வரை சென்று சுற்றிலும் நோட்டம் விட்டான். ஒருவரும் காணப்படாமல் போகவே அடுத்த கட்டில் நுழைந்தான். அங்கே ஒரு மகா புருஷன் அமர்ந்திருப்பதையும் அவர் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சூரியனைப் போல் ஜொலித்தபடி காணப்படுவதையும் கண்டான். அந்த மகா புருஷன் பிரகஸ்தனை பார்த்து சிரித்தார். இதனால் மிரண்ட பிரகஸ்தன் பதறியடித்து கொண்டு வெளியில் ஓடி வந்து ராவணனிடம் தெரிவித்தான். இதை கேட்ட ராவணன் புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கி அந்த வீட்டின் உள்ளே சென்றான். அப்போது அங்கே திடீரென தோன்றிய ஒருவர் ராவணனை வழிமறித்தார். அவர் சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்டு அக்னி ஜுவாலைகளால் சூழப்பட்டு பயங்கரமாக காணப்பட்டார். நீல நிற உடலும், சிவந்த கண்களும், கோவை பழம் போன்ற உதடுகளும், பெரிய மூக்கும், வலம்புரி சங்கு போன்ற கழுத்தும், அடர்ந்த முடியும் கொண்டு தன் கையில் இருந்த உலக்கையால் ராவணனை வழிமறித்தார். யாரை கண்டும் பயமறியாத ராவணன் அவரை கண்டதும் மயிர்கூச்சம் அடைந்தான். இதயம் நடுங்கி அவயங்கள் தளர்ச்சியுற்று போனான். ராவணன் அப்போது அபசகுனங்கள் சிலவற்றை கண்டான். அப்போது அந்த மகா புருஷன் பேசினார். ராவணா, யுத்தம் செய்ய எண்ணி யாரை தேடி இங்கு வந்தாய்? இப்போது உன் மனநிலை எப்படி உள்ளது? தைரியமாக இருக்கிறாயா? சொல், நான் உன்னிடம் யுத்தம் செய்ய தயாராகவே உள்ளேன், என்ன சொல்லுகிறாய் என கேட்டார். ராவணன் பேச எழாமல் விக்கித்து காணப்பட்டான். அந்த மகா புருஷர் மறுபடியும் பேசினார். ராவணா, யுத்தத்தில் நீ ஆசையுள்ளவன் என்றால் என்னுடனோ அல்லது இங்கிருக்கும் பலியுடனோ நீ தாராளமாக யுத்தம் செய்யலாம். என்ன, யுத்தம் செய்கிறாயா என கேட்டார். இதனால் மீண்டும் அதைரியமடைந்த ராவணன் தன்னை ஒருவாறு சுதாரித்து கொண்டு, இந்த வீட்டில் யார் இருக்கிறார்களோ அவர்களுடன் யுத்தம் செய்ய விரும்புகிறேன் என்றான். இதை கேட்ட மகா புருஷர், ராவணா, இங்கே மகாபலி இருக்கிறான். அவன் அசகாய சூரன், மிகுந்த பராக்கிரமம் உள்ளவன், பல உத்தம குணங்களை பெற்றவன், காலபாசத்தை கையில் கொண்ட யமனை போன்றவன், சூரியனைப் போல் ஜொலிப்பவன், யுத்தத்தை கண்டு அஞ்சாதவன், பிறரால் நேரும் அவமானங்களை பொறுத்து கொள்ளாதவன், எதிரிகளை வேறறுப்பவன், எவரிடத்திலும் அன்பாக பேசுகின்றவன், தன்னை தஞ்சமடைந்தவர்களை காப்பவன், அந்தந்த காலத்துக்குரிய காரியங்களை தவறாமல் செய்பவன்,
எல்லையற்ற ஆண்மையுடன் விளங்குபவன், சத்தியம் காப்பவன், கருணை மிகுந்தவன், சதா காலமும் வேதங்களை ஓதுபவன், மேகமாகவும் காற்றாகவும் அக்னியாகவும் இருப்பவன் அவனே. தேவர்களாலோ பன்னகர்களாலோ மகரிஷிகளாலோ மற்ற எந்த பிராணிகளாலோ மரண பயம் இவனுக்கில்லை. இவனுடன் நீ யுத்தம் செய்கிறாயா? அப்படியானால் தாமதியாமல் உடனே உள்ளே சென்று யுத்தம் செய் என கூறினார். உடனே ராவணன் அந்த வீட்டில் நுழைந்து சூரிய பிரகாசமாய் கண்களால் காண முடியாத அளவுக்கு ஒரு ஒளி பிளம்பாய் தென்பட்ட அந்த மகா புருஷரை கண்டான். ராவணனை கண்ட அந்த மகா புருஷர் அவனை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டார். தசமுகா, மகாபலம் பொருந்தியவனே, நீ என்னை தேடி இங்கு வந்த காரணம் என்ன என கேட்டார். உடனே ராவணன், மகானுபாவா, முன்காலத்தில் தாங்கள் மகாவிஷ்ணுவால் கட்டப்பட்டு சிறை வைக்கப்பட்டதாக அறிந்தேன். இப்போது நான் கண்டுகொண்டேன். என்னால் உங்களுக்கு விடுதலை கிடைக்க உதவ முடியும். என்ன சொல்லுகிறீர்கள் என கேட்டான். அதை கேட்ட பலி, ராவணா, என்னை இங்கே சிறை வைத்திருக்கும் புருஷனை பற்றி உனக்கு சொல்லுகிறேன். நன்றாக கேள். இந்த வீட்டின் வாசலில் நீல மேகத்தை போன்ற திருமேனியுடன் காணப்பட்ட புருஷன் ஒருவரை பார்த்தாயல்லவா? மகா பலவானான அவரே என்னை இங்கே சிறை வைத்திருக்கிறார். முன்காலத்தில் வாழ்ந்த மகா பராக்கிரமசாலிகளையும் அடக்கி வைத்தவர். யமனை போன்றவர். யாராலும் தீங்கிழைத்துவிட்டு இவரிடமிருந்து தப்பிச் செல்ல முடியாது. இவரை ஏமாற்றும் பிராணிகள் 3 லோகங்களிலும் இல்லை. சகல பூதங்களை அழிக்கும் கால தேவதை இவரே. அனைத்தையும் படைப்பவர் இவரே. பிரம்மாவை கொண்டு அனைத்தையும் படைக்கச் செய்பவர் இவரே. காத்து ரட்சிப்பவரும் இவரே. 3 லோகங்களுக்கும் இவரே நாயகன். 3 காலங்களுக்கும் இவரே பிரபு. இவருடைய சுயரூபம் என்னவென்று யாருக்கும் தெரியாது. இவரே கலிபுருஷன். இவரே காலபுருஷன். இவரே சகல பிராணிகளுக்கும் மரண தேவதை. சகல பிரபஞ்சங்களையும் படைத்து காத்து அழித்து பின் மீண்டும் படைப்பவர் இவரே. ஆதியும் அந்தமும் இல்லாத மகேசன். செய்பவரும் செய்விப்பவரும் இவரே. யாக யக்ஞங்களும் தான தர்மங்களும் ஹோம தர்ப்பணங்களும் இவரே. இவரை விட மகாபூதம் வேறில்லை. நீ, நான், நமக்கு முன் இருந்த பலவான்கள் அனைவரையும் கர்ம பாசத்தால் கட்டுபவர் இவரே. இன்னும் கேள். விருத்ரன், தனு, சுகன், கம்பன், நிகம்பன், தம்பு, காலநேமி, பிரகலாதன், காலகேயர்கள், தாரகன், முசுகுந்தன், விவர்தனன், ஹிரண்யாட்சன், மதுகைபடர்கள், தூமன், சம்பரன், யமனன், அர்ஜுனன், கம்சன், இவர்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த பலவான்கள். பஞ்சபூதங்களின் காரியங்களை தங்களின் சக்தியால் தாங்களே நடத்தி கொண்டவர்கள். அளவற்ற யாகங்களையும் கோரமான தவங்களையும் செய்தவர்கள். யோக ரகசியங்களை அறிந்த மகாத்மாக்கள். வேத பாராயணம் யாக யஜ்ஞங்களை செய்து சகல தானங்களையும் குறைவின்றி கொடுத்தவர்கள். மக்களை தர்ம வழியில் ஆண்டவர்கள். தன்னை தஞ்சமடைந்தவர்களை காத்து எதிர்குலத்தவர்களை வேறறுத்தவர்கள். யுத்தத்தில் நிகரற்றவர்கள். அஸ்திர வித்தைகளை அறிந்தவர்கள். நிகரற்ற மந்திரிகளாலும் வீரர்களாலும் சூழப்பட்டவர்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் சொர்க்கத்தை ஆள விரும்பி தேவர்களுடன் யுத்தம் செய்து அவர்களை வென்றவர்கள். தேவர்களை துன்பத்துக்கு உள்ளாக்கிய இவர்கள் ஒவ்வொருவரையும் தகுந்த உபாயம் செய்து அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவர் இந்த மகா புருஷரே. தீய சக்திகளை அழிக்க தேவைப்படும் அவதாரங்கள் எடுத்து அழித்து முடித்தபின் மீண்டும் தனது விஸ்வரூபத்தை அடைகிறார். யுத்தத்தில் ஒருவராலும் வெல்ல முடியாதவராயினும் அவரையும் வெல்பவர் இவரே. இவருக்கு தப்பியவர்கள் எவரும் இல்லை. ராவணா, உனக்கு அளவற்ற முக்தி கிடைக்க நான் வழி சொல்லுகிறேன், கேள். அதோ அங்கே அக்னியைப் போல் ஜொலித்து கொண்டு வட்டமாக காணப்படும் அந்த பொருளை தாமதிக்காமல் எடுத்து வா என்று கூறினார். உடனே ராவணன் அந்த பொருளை அணுகி பார்த்தபோது அது ஒரு குண்டலம் என தெரிந்தது. சிவ பார்வதியும் சகல ஜந்துக்களும் வசித்த கைலாய மலையை பெயர்த்த தனக்கு இதெல்லாம் ஒரு பரீட்சையா என நினைத்து மிகுந்த அலட்சியத்துடன் அந்த குண்டலத்தை கையில் தூக்க முயன்றான். ஆனால் அந்த குண்டலம் தன் நிலையிலிருந்து சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. பிறகு தனது 20 கைகளையும் சேர்த்து முழு பலத்துடன் அதனை எடுக்க பலமுறை முயற்சித்தான்.
அணுவளவும் அது நகரவில்லை. இதனால் மிகுந்த வெட்கமடைந்த ராவணன் மூச்சை அடக்கி அதை எடுக்க தன் பலத்தை பிரயோகித்தான். ஆனாலும் அந்த குண்டலத்தை அசைக்க கூட முடியவில்லை. சிறிது நேரத்தில் மிகவும் பலம் குறைந்த ராவணன் துவண்டு போய் பூமியில் மூர்ச்சையாகி விழுந்தான். யுத்தத்தில் ஈடுபட்டு வந்தவனைப் போல் அவன் உடலெங்கும் இரத்த தாரைகள் பெருகின. இதனை கண்ட ராவணனின் படைகள் இப்படியும் நடக்குமா, இது நிஜமா என பயமுற்று ஹா ஹா என வேதனை குரல் எழுப்பினர். சிறிது நேரத்தில் ராவணன் மயக்க நிலையிலிருந்து தெளிந்தான். தன்னால் செய்ய முடியாத அந்த காரியம் குறித்து வெட்கமடைந்து பலியின் முன்பாக தலை குனிந்து நின்றான். உடனே பலி ராவணனை நோக்கி, குழந்தாய், இங்கே வா, நான் சொல்வதை நன்றாக கேள். இந்நேரம் வரையிலும் நீ கையில் கூட எடுக்க முடியாமல் தத்தளித்த இந்த வட்டமான குண்டலம் என் முன்னோரான ஹிரண்யகசிபுவுக்கு சொந்தமானது. அற்புதமான வேலைப்பாடுகளுடன் நவரத்தினங்களும் இழைக்கப்பட்டு அந்த குண்டலம் ஜொலிப்பதை கண்டாயல்லவா? இதனை அணிந்திருந்த மிகப்பெரிய பலவானான ஹிரண்யகசிபு மகாவிஷ்ணுவுடன் யுத்தம் செய்தார். அவரது மற்றொரு குண்டலம் ஒரு மலையின் பள்ளத்தாக்கிலும் அவரது மகுடம் அக்னிகுண்டத்தின் பக்கத்திலும் விழுந்தது. அவருக்கு காலத்தாலோ எதிரிகளாலோ நோய்களாலோ எந்த பயமும் இல்லை. அவரை துன்பப்படுத்துகிறவர்கள் ஒருவரும் இல்லை. அவருக்கு இரவிலோ பகலிலோ அஸ்திரங்களாலோ மரண பயம் இல்லை. விஷ்ணு பக்தனான தன் மகன் பிரகலாதனை மிகவும் துன்பப்படுத்தி வந்தார். தன் மகன் என்றோ சிறு பாலகன் என்றோ கருதாமல் பயங்கரமான தண்டனைகளை அவனுக்கு கொடுத்தார். அந்த பக்த சிரோன்மணியை காக்கும் பொருட்டு இதோ என் வீட்டு வாசலில் காவல் செய்து நிற்கும் அந்த பரந்தாமன் நரசிம்ம ரூபம் கொண்டு ஒரு தூணில் அவதரித்தார். இரண்யகசிப்புவை தன் கைகளால் தூக்கி மடியில் வைத்து கொண்டு தன் விரல் நகங்களை ஆயுதமாக்கி அவர் மார்பை கிழித்து கொன்று பிரகலாதனை காத்தார். அநேகமாயிரம் இந்திரர்களும் கோடி கோடி தேவர்களும் லட்சக்கணக்கான சப்த ரிஷிகளும் இவரிடம் அகப்பட்டு முடிவை தேடிக்கொண்டார்கள். ராவணா, நான் இதுவரை சொன்னதை நன்றாக கேட்டாயல்லவா? அப்படிப்பட்டவரே இப்போது என் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் இவரே என கூறினார். உடனே ராவணன், மகானுபாவா, சகல ஜீவர்களுக்கும் மரணத்தை தரும் யமதர்மராஜனை நேரிலேயே சந்தித்து யுத்தம் செய்து வென்று வந்திருக்கிறேன். ஆகையால் எனக்கு கொஞ்சம் கூட பயமோ துன்பமோ இல்லை. ஆனால் தாங்கள் சொல்லும் இந்த புருஷரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. தாங்கள் எனக்கு விவரமாக எடுத்து சொன்னீர்கள். இப்போதே அவனை நான் கொல்லுகிறேன் என கூறிய ராவணன் பெரும் கோபத்துடன் ஆயுதத்தை ஓங்கிய வண்ணம் வாசலுக்கு ஓடி வந்தான். இரும்பு உலக்கையை தரித்து நின்ற பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ராவணன் ஆயுதத்துடன் ஓடி வருவதை கண்டார். பிரம்மாவின் வரம் பொய்யாகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இவனை இப்போது கொல்லக்கூடாது என நினைத்தவராய் ராவணனின் கண்ணுக்கு புலப்படாமல் தன்னை மறைத்து கொண்டார். ஆவேசத்துடன் ஓடி வந்த ராவணன் அங்கே ஒருவரையும் காணாமல் ஆச்சரியம் கொண்டான்.